வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பக்கோடா வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, சூடான சாதம் எல்லாம் கூட வச்சு சாப்பிடும் பொழுதும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. ஒரு நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ட திருப்தி இருக்குங்க இந்த கிரேவி சாப்பிட்டா. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சேமியா பக்கோடா எடுத்துருக்குறேங்க. நார்மல் பக்கோடாவில் செய்யும் பொழுது அந்த பக்கோடா கொஞ்சம் கரைஞ்சி போயிடும். அதனால பக்கோடா தூளாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேமியா பக்கோடா வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது சூடான உடனே 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் பட்டை, சோம்பு, கடுகு 3 போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஆனியன் பொன்னிறமாகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டி போட்டிருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். இதில் சின்னதாக கட் பண்ண 2 தக்காளி பழம் போட்டுக்கிறேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சின்னதாக வெட்டினது போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, இது 2யும் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், குழம்பு மசாலா 2 ஸ்பூன், இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு அந்த எண்ணெயிலேயே இதெல்லாம் வதக்கி எடுத்துருவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம பக்கோடா போடுறதுனால அந்த தண்ணியை கொஞ்சம் அந்த பக்கோடா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு 10 நிமிஷம் வெந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் நார்மல் பக்கோடா வச்சு செய்யும் பொழுது இந்த ரெசிபி சூப்பராக வருங்க. கொஞ்சம் கரைஞ்சிராமல் பார்த்து எடுத்துக்கிறணும். தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பக்கோடாவை இதில் சேர்த்துருவோம். பக்கோடா போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்தாலே போதும். இந்த பக்கோடா நல்லா அந்த கிரேவி அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல நான்வெஜ் கிரேவி மாதிரியே இருக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான சுவையான பக்கோடா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.